First one coordination number 1 main exist ஆகுறது copper, silver and gold. Copper, silver and gold plus 1 oxidation. இது first category. Second category coordination number 2 exist ஆகுறது அதே same copper plus 1 oxidation state, silver plus 1 oxidation state and gold A plus 1 oxidation state and mercury 2 plus coordination number 2 plus 2 oxidation AgCl. சரிங்களா? Next coordination number 3. Coordination number 3 ரொம்ப முக்கியமானது அதே same copper and silver and gold எல்லாமே plus 1 oxidation state. Mercury Hg2 plus and platinum 0. Platinum 0 oxidation. Cl3 compound இருக்கு. நமக்கு என்னது? இதெல்லாம் coordination number 3 exist பண்ணக்கூடிய most of the important central metal. சரிங்களா? அப்ப coordination number 1 ன்னு சொன்னா இது மட்டும் தான். Copper, silver, gold என்ன oxidation state? Plus 1. அதே மாதிரி coordination number 2 ல copper, silver and gold எல்லாமே plus 1, mercury மட்டும் என்னது? Plus 2. அடுத்து coordination number 3 ல copper, silver, gold எல்லாமே plus 1, mercury வந்து plus 2 and platinum வந்து 0. சரிங்களா? முன்ன சொன்ன மாதிரி first statement இதுல coordination number உடைய ஸ்டெபிலிட்டில first statement ரொம்ப முக்கியமான statement என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா oxidation state increases, coordination number increases. Coordination number increases. அதுக்கான best example தான் copper and silver. Copper and silver ல அதோட oxidation state plus 1 oxidation state, அதே மாதிரி plus 2 oxidation state and plus 3 oxidation state. சரிங்களா? இதோட coordination number எடுத்து பாத்தீங்கன்னா இதோட coordination number இதெல்லாம் exist பண்ணலாம். coordination number 2 ல plus 1 oxidation state ல exist பண்ணலாம். plus 2 oxidation state ல coordination number 4, plus 3 oxidation state ல coordination number 6. அப்ப இந்த copper, silver, gold இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா plus 1 oxidation state ல coordination number எதுல பெரும்பாலும் exist ஆகும்? plus 2 தான். அதாவது coordination number 2 தான் exist பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் AgCl, AgCl. அதே மாதிரி plus 2 oxidation state ல coordination number 4, plus 3 oxidation state ல coordination number 6. சரிங்களா? Similar to the palladium and platinum. Most important compound palladium and platinum. Palladium and platinum எடுத்து நீ செக் பண்ணி பாத்தீங்கன்னா palladiumல most important palladium and platinum வரும்போது ஒன்னு plus 2 oxidation state இன்னொன்னு plus 4 oxidation state. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி காம்பவுண்ட்ல படிச்சிருக்கோம். KgCl4 2- படிச்சிருக்கோமா இல்லையா? இப்போ palladium oxidation state என்ன 2 இது என்ன coordination number 4. அப்ப coordination number 4 plus 4 oxidation state ல coordination number 6. சரிங்களா? இது எதுக்கு? palladium and platinum. அப்ப ஜெனரல் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு டிரான்சிஷன் மெட்டல் அயன்ஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாகும்போது என்ன அதிகமாகுது? கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாகுது அப்படின்னா அந்த மெட்டல் கூட கரெக்டா இருக்கக்கூடிய பைண்டிங் அந்த கெபாசிட்டி யாருக்கு அதிகம்? மெட்டலுக்கு லிகாண்டுக்கு பைண்ட் ஆகக்கூடிய நேச்சர் எப்பெல்லாம் அதிகமாகுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாகும் போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய போலரைசிங் பவர் அதிகமாகிறதுனால அதிகமான லிகாண்ட் வந்து என்ன பண்ணுது சொல்றாங்க? அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற பாயிண்ட் புரியுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தெரிஞ்சா போதும். ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல ரெண்டு முக்கியமான பாயிண்ட். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, டிஃபரெண்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. சொல்ல புரியுங்களா? இப்போ நம்ம ஜெனரலா ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சில்வர், காப்பர் இதெல்லாமே plus 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல கோஆர்டினேஷன் நம்பர் இதெல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ணுது. நீங்க யூவி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அஜய்குமார் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா மதன் மாளிகை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலயுமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூவில கொடுத்துக்கூடியது அந்த ஒரு மெட்டல் ஜெனரலா எம்என் கொடுத்துருப்பாங்க. மெட்டல் கூட கரெக்டா இருக்கக்கூடிய அந்த பென்சின் ரிங், அதுல பக்கத்துல ரெண்டு பென்சின் ரிங் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அது கோஆர்டினேஷன் நம்பர் 1க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 2க்கு AgCN, KgCN, CuCN இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 2. கோஆர்டினேஷன் நம்பர் 3க்கு அதே மாதிரியான காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 4, 5, 6ல நம்ம டீடைலா படிப்போம். சொல்ல புரியுங்களா? இதுல எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எந்தெந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்னென்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 4 எது எக்ஸிஸ்ட் பண்ணுது, கோஆர்டினேஷன் நம்பர் 2 எது எக்ஸிஸ்ட் பண்ணுது, கோஆர்டினேஷன் நம்பர் 1 எல்லாம் இதெல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு क्वेश्चन கேக்குறான்னு சொல்லுங்க, which one of the following central metal cation exists in the coordination number 1? அப்ப ஆப்ஷன்ல காப்பர் பிளஸ் சில்வர் பிளஸ் கோல்ட் பிளஸ் அண்ட் Hg2 பிளஸ் கொடுக்குறாங்க. Hg2 பிளஸ் எதை ஃபார்ம் பண்ணாது? கோஆர்டினேஷன் நம்பர் 1 ஃபார்ம் பண்ணாது. அப்ப does not exist அப்படிங்கிறது Hg2 பிளஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது? கோஆர்டினேஷன் நம்பர் 1 எக்ஸிஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்படிதான் சிஎஸ்ஆர்ல 2016ல ஒரு கேட்ட ஒரு क्वेश्चन அதுக்கு எக்ஸாம்பிள் அப்ளை சொல்ல புரியுங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 1, கோஆர்டினேஷன் நம்பர் 2 அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 3 இது எல்லாமே என்னது? இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் த
சிஸ்டம் ஆர் D0 கான்ஃபிகரேஷன். கரெக்ட்டா? D0 கான்ஃபிகரேஷன் என்னது? D ல இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? இப்போ காப்பர் பிளஸ் என்னது? D10 S1. அப்ப இது D0 கான்ஃபிகரேஷன் இது என்னது? D0 கான்ஃபிகரேஷன் இது என்னது? அப்ப D0 கான்ஃபிகரேஷன்ல எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய பெரும்பாலான கோஆர்டினேஷன் நம்பர் 1 and கோஆர்டினேஷன் நம்பர் 2 and கோஆர்டினேஷன் நம்பர் 3. சொல்றது புரியுதுங்களா? அப்ப D0 கான்ஃபிகரேஷன்ல வெரி லோ கோஆர்டினேஷன் நம்பர், வெரி லோ கோஆர்டினேஷன் நம்பர் எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் தான் இதெல்லாம். சரிங்களா? இத வச்சு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் 1, 2 and 3 கான எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பிளாட்டினம் 0 கோஆர்டினேஷன் நம்பர் 3.